ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெவல் அப் வித் ரியா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்பர் சிஸ்டத்தோட லெசன் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த டிவிசிபிலிட்டி ரூல் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எக்ஸாம்ஸில் அதிகமாக இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த டிவிசிபிலிட்டி ரூலில் நம்ம எப்படி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணோம்னா, இப்போ ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் டிஜிட் டிவிசிபிள் பை 2. இப்போ 1772 இது 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் டிஜிட் இந்த 2 இல்லை 6, லாஸ்ட் டிஜிட் 6 இருக்குது, டிவிசிபிள் பை 2 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இந்த 6? ஆமாம். அப்போது இந்த 1776ன்ற நம்பர் 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். அதே இது இப்போ ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 4. அதே சேம் நம்பர் எடுத்துப்போம், 1776. இது 4ஆல் டிவைட் ஆகுமான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த நம்பர் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். 76 4ஆல் டிவைட் ஆகுமா? 48 8 4 மைனஸ் பண்ணால் 76. அப்போ 76ன்றது 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். அப்போ 1776ம் 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். அடுத்தது 8ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுமா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, லாஸ்ட் 3 டிஜிட் டிவைடட் பை 8. லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். அதே சேம் நம்பர் எடுத்துப்போம், 1776. லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்த்தா 800 8 16 24, 800 மைனஸ் 24 776. ஆமாம், இதுவுமே 8ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஒரு நம்பர் 16ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்றத லாஸ்ட் 4 டிஜிட் டிவிசிபிள் பை 16 அப்படின்னா அந்த நம்பர் 16ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். லாஸ்ட் 5 டிஜிட் டிவிசிபிள் பை 32னா அந்த நம்பர் 32ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். லாஸ்ட் 6 டிஜிட் டிவிசிபிள் பை 64னா அந்த நம்பர் 64ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஓகே, புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கீழே பார்ப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் ஐடியா கிடைக்கும். ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சம் ஆஃப் டிஜிட் சுட் டிவிசிபிள் பை 3. அதாவது 6 3 7 2. இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த நம்பரை ஆட் பண்ணணும். 6 + 3 9, 9 + 7 16, 16 + 2 18. 18ன்றது 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா? ஆமாம். அப்படின்னா இது 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஓகே, அதே மாதிரி ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சம் ஆஃப் டிஜிட், இது தப்பு பார்த்துக்கோங்க. 6ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இதை அடுத்து பார்ப்போம், இது தப்பு. ஓகே, ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகுமா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சம் ஆஃப் டிஜிட் சுட் டிவிசிபிள் பை 9. சேம் நம்பர் எடுத்துப்போம், 6 + 3 + 9 7 + 2 இது 18. 18 9ஆல் டிவைட் ஆகுமா? 18 டிவைடட் பை 9னா 2. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஓகே, அடுத்தது போகலாம். ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த நம்பர் எண்டு வித் 0 ஆர் 5, 0 அல்லது 5ல் முடிஞ்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஒரு நம்பர் 10ஆல் டிவைட் ஆகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் எண்டு வித் 0, 0ல் முடிகிற எல்லா நம்பருமே 10ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். ஒரு நம்பர் 20ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதோட யூனிட் டிஜிட் 0வாக இருக்கும். யூனிட் டிஜிட்னா ஒன்ஸ் பிளேஸ். ஒரு 4 டிஜிட் நம்பரில் லாஸ்ட் டிஜிட்னா யூனிட் டிஜிட், அதை அடுத்து பார்ப்போம். யூனிட் டிஜிட்டு 0வாக இருக்கணும். 10th பிளேஸ் டிவிசிபிள் பை 2 ஆர் 0. இந்த 10th பிளேஸு 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கணும். அப்படி இல்லைனா 0வாக இருந்துச்சுன்னா அது 20ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகே, அடுத்தது ஒரு நம்பர் 25ஆல் டிவைட் ஆகும்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவிசிபிள் பை 25. லாஸ்ட் 2 டிஜிட்னா கண்டிப்பாக 25 50 75 அண்ட் 00. அடுத்தது 6. ஒரு நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்பர் டிவிசிபிள் பை 2 அண்ட் 3. இப்போ 420 சும்மா எடுத்து போகிற நம்பர். இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் ஆமாம், ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் ஆகுமான்னு கேட்டால் 150 300 407 3ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே, இப்போ 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக 6ஆலையும் டிவைட் ஆகும். இங்கே மேலே நம்ம 6ஆல் டிவைட் ஆகிறத பார்த்தோம், அது தப்புன்னு சொன்னேன். 2ஆலையும் 3ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சுன்னா அது 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அதே மாதிரி 12ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு நம்பர் 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது 12ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அதே மாதிரி 14ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் டிவிசிபிள் பை 2 அண்ட் 7. 2ஆலையும் 7ஆலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னா அது 14ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அடுத்தது 15.
நம்பர் டிவிசிபிள் பை 3 and 5. ஒரு நம்பர் 3ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா அது 15ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். அடுத்தது நம்பர் டிவிசிபிள் பை 2 and 9. ஒரு நம்பர் 2ஆலையும் 9ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா அது 18ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகே, இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒரு 50லேருந்து 100 கொஸ்டின் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறப்போ இது மண்டல அப்படியே நின்றும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு நம்பர் 11ஓட டிவிசிபிளா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பிளேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், அப்புறம் ஈவன் பிளேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டோட டிஃபரன்ஸ் எடுக்கணும். அதோட டிஃபரன்ஸு 0 அப்படி இல்லைன்னா 11 வந்துச்சுன்னா அது 11ஓட டிவிசிபிள். அப்படி இல்லை வேறு என்ன நம்பர் வந்தாலும் அது 11ஓட டிவிசிபிள் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 38, 54, 73. இப்போ அதோட ஆட் பிளேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 3 8, 8 7 15. சரியா? அடுத்தது ஈவன் பிளேஸ் எல்லாம் ஆட் பண்ணால் 8 4 12, 12 3 15. ரெண்டோட டிஃபரன்ஸு 0. அப்போது இந்த நம்பரு 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான். 0 அல்லது 11 இதோட டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா இது 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். அப்படி இல்லாமல் வேறு என்ன நம்பர் வந்தாலும் இது 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இல்லை. எக்ஸாம்ஸில் இந்த மல்டிபிள் ஆஃப் 11 அடிக்கடி கேட்கக்கூடிய நம்பர். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு நம்பர் 7ஓட மல்டிபிளா அப்படின்றத நாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பை 2 தென் சப்ஸ்ட்ராக்ட் த வேல்யூ இன் த ரிமைனிங் நம்பர். அதாவது கடைசி நம்பர் இருக்குல்ல, லாஸ்ட் டிஜிட், அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 10. மீதி இருக்கக்கூடிய 388ல் இந்த 10 மைனஸ் பண்ணணும். 388 மைனஸ் 10 378. இப்போ நாம் இந்த வேல்யூவில் 7ஆல் டிவைட் ஆகக்கூடியதான் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா பண்ணணும். அப்படி இல்லைன்னா திரும்ப சேம் அதே இதை பண்ணணும். 8 2s are 16. 37ல் 16 மைனஸ் பண்ணால் 37 மைனஸ் 16 21. 21 7ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பரா? ஆமாம், 7 3s are 21. ஓகே, அவ்வளோதான். 13க்கு லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பை 4 தென் சப்ஸ்ட்ராக்ட் த வேல்யூ இன் த ரிமைனிங் நம்பர். இது தப்புன்னு நினைக்கிறேன், இதை மாற்றிக்கோங்க. தென் ஆட். 7க்கு என்ன பண்ணணும்? லாஸ்ட் நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் மீதி இருக்கக்கூடிய வேல்யூவில். இதில் என்ன பண்ணணும்னா 13க்கு லாஸ்ட் நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 6 4s are 6 × 4 24. 1250 plus 24 1274. ஓகே, இப்போ திரும்பவும் சேம் அதே பண்ண போகிறோம். 4 4s are 16. 127 plus 16 143. 143ன்றது 13ஓட மல்டிப்ளா? ஆமாம், 11 13s are 143. ஓகே, அவ்வளோதான். அடுத்த சேம் 17ஓட மல்டிபிள் நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா லாஸ்ட் நம்பர் மல்டிப்ளை பை 5 தென் சப்ஸ்ட்ராக்ட் த வேல்யூ ஆஃப் த ரிமைனிங் நம்பர். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17க்கு லாஸ்ட் நம்பரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 4s are 20. 1754 மைனஸ் 20 1734. இதை திரும்பவும் 5 4s are 20. 173 மைனஸ் 20 153. 153ன்றது 17ஓட மல்டிபிளா? ஆமாம், 9 17s are 153. 7க்கு இன்டூ 2 மைனஸ் 13க்கு இன்டூ 4 ப்ளஸ் 17க்கு இன்டூ 5 மைனஸ். ஓகே, மறந்துடாதுங்க. எல்லாமே பார்த்துட்டோம். டிவிசிபிலிட்டி ரூலில் உள்ள எல்லா ரூலும் ஒரு 20 வரையும் பார்த்துட்டோம். இந்த 20 வச்சு இதுக்கு மேலே என்ன நம்பர் கேட்டாலுமே நம்மளால் பண்ண முடியும் ஈஸியாக. அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஒரு 15 கொஸ்டினும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நம்பர் கொடுத்து ஒரு 6 டிஜிட் இல்லை 8 டிஜிட் நம்பர் கொடுத்து 88ஆல் டிவைட் ஆகுமா அந்த நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் 11ஆலையும் 8ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 88ஆலையும் டிவைட் ஆகும். புரிஞ்சா? இப்போ 54 எடுத்துப்போம். ஒரு நம்பர் 54ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9ஆலையும் 6ஆலையும் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் அந்த நம்பர். அப்படி 9 × 6 54. இது 2ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 54ஆலையும் டிவைட் ஆகும். புரியுதா?
புரிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்போ புரியும். இப்போ எந்த ஒரு நம்பர் தந்தாலும் அந்த நம்பரோட மல்டிபிள் 2 எடுத்து அந்த 2 ரூலையும் அது கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா, ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் பண்ணி ஒன்று கம்ப்ளீட் பண்ணலன்னா அது 54ஆல இப்போ டிவைட் ஆகாது. 2 ரூலையும் கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த ஹோல் நம்பராலையும் மல்டிபிள் ஆகும். ஓகே, டிவிசிபிலிட்டி ரூலில் உள்ள எல்லா ரூலுமே நம்ம பார்த்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நம்ம ஒரு 15 கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அது பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக ஒரு 100 கொஸ்டின் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 6m 61 இஸ் டிவிசிபிள் பை 11. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் m? 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு தெரியும். ஆட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணணும், ஈவன் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணணும். 2ஓட டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சி அது 0 அப்படி இல்லைன்னா 11 அதோட டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா அது 11ஓட டிவிசிபிள். அப்போ ஆட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணும். 6 + 6 12. ஈவன் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணால் 1 + m. டிஃபரன்ஸ் 1 + m. இப்போ எம்மில் என்ன வேல்யூ போட்டால் அது 11ஓட டிவிசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து போடும். 0, 1 + 0னா 1, 12. ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன? 11. அப்போ இது 11ஓட டிவிசிபிள் தான். அப்போ 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ 4 போட்டு பாருங்க. 1 + 4 15. 15 டிவிசிபிள், 15 டிஃபரன்ஸ் 12, 3. இது தப்பு. அதே மாதிரி 3 போட்டு பார்ப்போம். 3 + 1 4. 4க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் 8. அப்போ இதுவுமே தப்பு. நமக்கு 11 அப்படி இல்லைன்னா 0 வந்தால் தான் அது 11ஓட டிவிசிபிள். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அடுத்த கொஸ்டின். The 7-digit number 408861B is divisible by 3. What is the minimum value of a plus b? 3ஓட divisibility rule என்ன? Sum of digit divisible by 3 தான் 3ஓட divisibility rule. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். 4 கூட்டல் 0 கூட்டல் 8 12 கூட்டல் 6 18 கூட்டல் 1 19 19 வருது. இப்போ 19 + a + b. மினிமமாக இந்த ஏலையும் பிலையும் என்ன வேல்யூ போட்டால் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 19க்கு அடுத்து 20 3ஆல் டிவைட் ஆகாது. 19 ஆகாது, 20 ஆகாது, 21 மினிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதனால 21. 19 + 2 தான் 21. அப்போ a + b என்னவா இருக்கும்? 2. இந்த 2 இந்த இடத்துல போட்டால் தான் இந்த ஏல 0வோ பியில் 2 அப்படி இல்லைன்னா ஏல 2 பியில் 0 அப்படி இல்லைன்னா ரெண்டுலேயுமே 1 1 அப்படி போட்டால் தான் அது 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர் 2. அடுத்த கொஸ்டின். செக் வெதர் 1440 இஸ் டிவிசிபிள் பை 15. 15ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஒரு நம்பர் 3ஆலையும் 5ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் 15ஓட டிவிசிபிலிட்டி ரூல். 5ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் 0ல் முடிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைனா 5ல் முடிஞ்சிருக்கணும். இது 0ல் முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஓகே. 3ஆல் டிவைட் ஆகிருக்குன்னா சம் ஆஃப் டிஜிட் டிவிசிபிள் பை 3ஆக இருக்கணும். அப்போது 1 + 4 5 + 4 9. சம் ஆஃப் டிஜிட் 9. 3ஆல் 9 3ஓட டிவிசிபிள் தான். ஸோ இது 2 ரூலையும் கம்ப்ளீட் பண்ணனால கரெக்ட். ஓகே, கொஸ்டின். இஸ் 2848 டிவிசிபிள் பை 11. 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியும். ஆட் நம்பர்லாம் ஆட் பண்ணிப்போம். 4 + 2 6, 8 + 8 16. டிஃபரன்ஸ் 10, டிவிசிபிள் ஆகாது. ராங். ஓகே, அடுத்த கொஸ்டின். இஸ் 119 டிவிசிபிள் பை 7. 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா லாஸ்ட் டிஜிட் இன்டூ 2. ஞாபகம் இருக்கா? 9 2s are 18. 11 - 18. இது மைனஸில் போகும், -7. பட் டிஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது 7. 7ன்றது 119ஓட டிவிசிபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஸ் 99992 டிவிசிபிள் பை 8. 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் டிவிசிபிள் பை 8. இதுதான் 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல். அப்போது 992 8ஓட டிவிசிபிலிட்டியா அப்படின்னு பார்க்கணும். 992. 992ல் 800 மைனஸ் பண்ணால் 192. 80 160. 192ல் 160 மைனஸ் பண்ணால் 32 இருக்கும். 32 8ஓட டிவிசிபிளா? ஆமாம். அப்போது இந்த நம்பர் 8ஓட டிவிசிபிள் தான். ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செக் வெதர் 4355 இஸ் டிவிசிபிள் பை 13. 13ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 5 லாஸ்ட் டிஜிட் இன்டூ 4.
20. இதில் மட்டும்தான் நாம் மீதி இருக்கக்கூடிய நம்பரில் ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 435 ப்ளஸ் 20னா 455. அடுத்து திரும்ப 5 4s are 20. 45 ப்ளஸ் 20னா 65 ப்ளஸ் 20 65. 5 13s are 65. ஸோ இது 13ஓட டிவிசிபிள் தான் நம்பர் தான். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் 783 divisible by 9? 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல், sum of digit divisible by 9. 7 plus 8 15, 15 plus 3 18. 18 divided by 9 2. ஸோ 9ன்றது 783ஓட டிவிசிபிள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செக் வெதர் 10032 is divisible by 12. 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, ஒரு நம்பர் 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது 12ஓட டிவிசிபிலிட்டி ரூல். 3ஆல டிவைட் ஆகணும்னா சம் ஆஃப் டிஜிட் டிவைடட் பை 3. 3 + 2 + 1 6. 6 3ஓட டிவிசிபிள் தான். ஸோ இது ஓகே. அதுக்கு 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, லாஸ்ட் 2 டிஜிட் டிவைடட் பை 4. 4ஓட டிவிசிபிள் தானே 32. ஆமாம். அப்போ இதுவுமே சக்ஸஸ். இந்த கொஸ்டின் சரியானது. அடுத்து, if the number 1005x4 is completely divisible by 8, then the smallest integer in place it will be. 8ஓட divisibility rule என்ன? last 3 digit divided by 8. 5 that's 4. இந்த x இருக்கக்கூடிய இடத்துல smallest digit என்ன digit போட்டா இது 8ஆல டிவைட் ஆகும். ஃபர்ஸ்ட் 0ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 504 8ஓட டிவிசிபிளா? 400 480 8 16 24. ஆமாம், 0 போட்டாலே கரெக்டாக இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 0. ஓகே. இஃப் ஏ நம்பர் 5678x43267y is completely divisible by 72, then xtல அது x plus y. ஓகே, சரி. இப்போ 72ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா எப்படி இருக்கணும்னா, அந்த நம்பர் 9ஆலையும் டிவைட் ஆகணும், 8ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் சம் ஆஃப் டிஜிட் ஃபர்ஸ்ட் 8க்கு வரும், அதுதான் லாஸ்ட் 3. அப்போ ஒய்யோட வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் லாஸ்ட் 3 டிஜிட் டிவைடட் பை 8. 670. இதில் என்ன போட்டால் 8 இருக்கும்? 400 8 16 24 640 8 16 24 664 72 672. அப்போ ஒய்யோட வேல்யூ 2. ஓகே. அடுத்தது 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் படி நாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். 5 6 11 11 7 18 18 8 26 30 33 35 41 48 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ தெரியும் 50. நமக்கு 50 கிடச்சிருக்கு. 54 வந்தால் தான் அது 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல். அப்போது ப்ளஸ் 4 பண்ணணும். இந்த 4 தான் எக்ஸ். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூவும் கிடச்சிச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா 4 + 2 6. 6 தான் இதோட ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஃப் 1 2 4 5 எக்ஸ் 42 இஸ் டிவிசிபிள் பை 11. சரி, ஆட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1 4 5 5 எக்ஸ் 7 7 எச் 7 கூட்டல் எச். டிஃபரன்ஸு 2 5 7 7 4 11. 7 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 11 வரும்? 4 ஆட் பண்ணால் இங்கேயும் 11 இங்கேயும் 11, டிஃபரன்ஸ் 0. அப்போது 4 தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 7 11 and 13? இதில் நமக்கு ஈஸியாக பார்க்கக்கூடியது 11. 11 மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆட் நம்பர் எல்லாமே ஒவ்வொரு ஆப்ஷன்லேருந்து ஆட் நம்பர் எல்லாமே ஆட் பண்ணுறேன். 2 0 2 0 2 2. அப்போது இது கரெக்ட். 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். 2 0 2 0 4 4. 4க்கும் 2க்கும் டிஃபரன்ஸ் 2. அப்போ இது தப்பு. 2 0 2 0 7 7. 2க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் 5. இது தப்பு. நமக்கு டிஃபரன்ஸ் 0 அப்படி இல்லைன்னா 11 வரணும். 2 1 3 0 1 1. 1க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் 2. அப்போ இதுவும் தப்பு. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது ஈஸியாக கிடச்சிச்சு.
சம்டைம் ரெண்டாவது ஒன்றையும் எடுக்கிற மாதிரி இருக்கும், மூணாவதும் எடுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு இது நம்ம 11ஆல் பண்ணுறப்போ 1 இல்லை 2 ஆப்ஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா அடுத்து இன்னொன்று நம்ம பண்ணுறப்போ அதுவும் தப்பாகி நமக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடைச்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின். If a number is divisible by both 7 and 13, then in which number case the number is divisible? சரி, 7ஆலையும் 13ஆலையும் டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 7 ஃபஸ்ட் எடுத்துப்போம். 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். எல்லாமே சிம்பிள் நம்பர் தான், ஈஸியாக பார்த்துக்கலாம். 91 7ஆல் டிவைட் ஆகுமா? 78 91, ஆமாம் கரெக்டு. 29 டிவைட் ஆகாது, 4 ஆகாது, 40 7ஆல் டிவைட் ஆகாது. இப்போ 91 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வாட் should be the value of ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க in 985 சிம்பிள் 865 if number is divisible by 9. ஓகே, ஈஸியான கொஸ்டின். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 9ஆல் டிவைட் ஆகிறதுக்கு எந்த நம்பரை நம்ம ஆட் பண்ணணும், அதான் கொஸ்டின். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். 9 கூட்டல் 8 17, 22, 22 8 30, 36, 41, 41 வந்துருக்கு. 9ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய நம்பர் வரணும்னா 9 18 27 36 45 வரணும், 45 வரணும். அப்படின்னா 4 ஷார்ட்டேஜ் ஆகுது. அப்போ இந்த நம்பர் என்ன? 4 தான். ஓகே, இதோட டிவிசிபிலிட்டி ரூல் நமக்கு முடிஞ்சு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது யூனிட் டிஜிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.